வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இப்போ நம்ம சூப்பர் டேஸ்டான டம்ளர் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எப்பவுமே ஒரே மாதிரியான இட்லி சாப்பிட்டு போர் அடித்து போச்சா, இந்த போல் ஒரு தடவை நீங்களும் டம்ளர் இட்லி செய்து பாருங்கள். கூடவே கொத்தமல்லி சட்னியும் அருமையாக செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. நைட் டின்னருக்கு நான் இதாங்க செஞ்சுருந்தேன். வாங்க இப்போ இந்த டம்ளர் இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி மாவு அது ஒரு 1.5 கப் அளவே எடுத்துக்கலாம். அது ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாங்க. இப்போ இது கூட நம்ம வறுத்து போட வேண்டிய பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உடைச்ச உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இஞ்சியும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இந்த போல் சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெயும் நெய்யும் ஊற்றிக்கலாங்க. இப்போ அதில் இந்த பொருள்லாம் எல்லாத்தையும் போட்டு லைட்டாக அப்படியே வறுத்துக்கலாம். இதில் விருப்பம் இருந்தால் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். இது லைட்டாக அப்படியே வறுத்த பிறகு நம்ம இஞ்சி பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுக்கலாம். இந்த வறுப்பட்ட இந்த பொருள்லாம் இந்த மாவு இருக்குல்ல, இட்லி மாவில் அப்படியே கொட்டிட்டு நல்லா கலந்துக்கலாங்க. நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன டம்ளர் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை மீடியம் சைஸ் டம்ளர் இருந்தால் நம்ம ஒரு 4 எடுத்துக்கலாங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு எல்லா இடமும் எண்ணெய் படுற மாதிரி நம்ம எல்லாத்துலேயும் அதை ப்ரஷ்ஷால் இல்லை கையில் இது போல் தேய்ச்சி விட்டுக்கலாம். கையில் இல்லை ப்ரஷ்ஷில் இது போல் தடவி விட்டுடலாங்க. இப்போ இதில் 1/2 கப் அளவு இட்லி மாவு ஊற்றி வச்சிடலாம். ஃபுல்லாகவும் நம்ம ஊற்றலாங்க. கொஞ்சம் அப்படியே உப்பி வரும். வெந்த பிறகு கொஞ்சம் அப்படியே மேலே எழும்பி வரும். இதில் ஒரு 4 டம்ளர் அளவு ஊற்றி வச்சுருந்தேன். அடுப்பில் ஒரு இட்லி பானை வச்சுட்டு அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் இந்த எல்லா டம்ளரும் அது உள்ளே வச்சிடலாங்க. இது நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். நல்லா 15-20 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. இப்போ சட்னிக்கு நம்ம 1/4 கப் அளவு தேங்காய், கொஞ்சம் உடைச்ச கடலை, பச்சை மிளகாய், உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சியும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க. இது மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சி இந்த சட்னி இன்னொரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிடலாங்க. எண்ணெயில் கடுகு போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சம் ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடலாங்க. அருமையான கொத்தமல்லி சட்னியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு மிளகாய் பொடி, நம்ம இட்லி பொடி அது தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ இந்த இட்லியும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. கத்தியில் இது போல் உள்ளே விட்டு பார்க்கலாம், ஒட்டாமல் வந்துடுச்சு. இது எல்லா டம்ளரையும் நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாங்க. கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம இதிலேருந்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம். இப்படி கத்தியில் ஓரமாக அப்படியே கீறி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே வெயிட் பண்ணலாங்க. அந்த ஹீட்டெல்லாம் நல்லா ஆறின பிறகு தலைக்கீழாக கவுத்து நம்ம இட்லி எடுத்துக்கலாம்.
இப்படி டம்ளரை தலைகீழாக கவுத்துட்டு லைட்டாக இப்படி தட்டினாலே நல்லா ஈஸியாக வந்துடுங்க. அருமையான டம்ளர் இட்லி தயாராகிடுச்சு. இதில் நம்ம விருப்பம் போல் நெய் இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தான் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டால் கூட ரொம்ப அருமையாக இருக்குங்க. எப்போவும் ஒரே மாதிரியே இட்லி சாப்பிட்டு போர் அடித்து போனால் இந்த போல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க. இதில் மிளகு ஜீரகம் இதெல்லாம் இருக்கிறதால ரொம்ப நல்லதும் கூட. நீங்களும் இந்த டேஸ்டியான டம்ளர் இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.